நம் முன்னோர்கள் காலத்தை இயற்கையோடு இணைந்த வானியல் நிகழ்வுகள் மூலம் துல்லியமாக கணித்தனர். சூரியனின் இயக்கம், நிழலின் நீளம், நிலவின் நிலைகள், நட்சத்திரங்களின் நிலை மற்றும் பருவமழை காலங்களை வைத்து நாள்கள், மாதங்கள் மற்றும் காலங்களை இயற்கையின் அறிகுறிகளை உணர்ந்து சித்தர்கள் மற்றும் முன்னோர்கள் காலத்தை மிக சிறப்பாக கையாண்டனர். இன்னைக்கு நம்ம வினாடி, நிமிடம், மணிக்கணக்கு, நாள் கணக்கு அப்படின்னு பயன்படுத்திட்டு இருக்கோம். தேதி, கிழமை அப்படின்னு. இதெல்லாம் நம் முன்னோர்கள் நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. இதை மாசக்கணக்கா வருஷக்கணக்கா ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த ரீசார்ஜ் கம்பெனிக்காரங்க அசால்ட்டா 28 நாள்னு கண்டுபிடிச்சி ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் தான். ஆனா அந்த ரீசார்ஜுக்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு 13 மாசம். அதுலயும் ஒரு நாள் மிச்சப்படுது. வருங்கால சந்ததியினர் என்ன நம்ம பண்ணுவாங்க, நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச இந்த காலக்கணக்கை விட்டுட்டு இதுக்கப்புறம் 28 நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலக்கணக்கெல்லாம் மறந்துட்டு 28 நாளாக ஆக போகுது, இதுக்கப்புறம் 13 மாசமா ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்படியே மாற்றி விட்டுருவாங்க போல இருக்கு.